ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சியோட எக்ஸாம்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியை நீங்கள் அப்ளை ஆகலை அப்படின்னா, இல்லை டிஎன்பிஎஸ்சினா என்னன்னு கூட உங்களுக்கு தெரியல அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ இந்த வீடியோ டிஎன்பிஎஸ்சி இது வரைக்கும் எழுதாதவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொன்னால் அது கிடையாது. டிஎன்பிஎஸ்சி 2026 என்னென்ன பிளான் பண்ணியிருக்காங்க எக்ஸாம், இன்னும் எவ்வளோ டேஸ் இருக்குது, இன்ஃபர்மேஷன் வீடியோ தான். ஸோ நீங்கள் இதெல்லாமே உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சி என்னன்னே தெரியாமல் இருக்கவங்களுக்கான ஒரு சின்ன இன்ட்ரோ தான். டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜரி பாடி. இதெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி, அதாவது தனி ஒரு அமைப்பு. சரிங்களா? இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து 2026 என்னென்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னுமே 70 days தான் இருக்குது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு. ஸோ கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்து பிளான் பண்ண டேட் வந்து 25/2026 வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. எதுக்கு வந்து மேல பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில், May 10th தான் வந்து லாஸ்ட் டேட் டு நம்மளோட மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை செலக்ட் பண்ணி ஒரு அடுத்த கவர்மெண்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கான டியூ டேட் வந்து மே 10th. ஸோ அதனால் அதுக்கு பிஃபோராக எதுவும் நம்மளால் டிஎன்பிஎஸ்சியால் நியூ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு லாஸ்ட் வீடியோவில் தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதனால தான் வந்து 25/2026 நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து 3/8/2026. டெஃபினட்டாக ஆல்ரெடி பிளான் பண்ண என்ன எக்ஸாம்ஸ்க்கு வந்து நோட்டிஃபிகேஷன் பிளான் பண்ணியிருக்காங்களோ அது நியூ கவர்மெண்ட் வந்து வந்ததுக்கப்புறம், அதாவது இதே கவர்மெண்ட் கண்டினியூ ஆனாலும் சரி, இல்லை நியூ கவர்மெண்ட் வந்தாலும் சரி, மறுபடியும் வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதுக்கான பாசிபிலிட்டி நிறையவே இருக்குது. ஸோ 7 days ஆஃப் எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. டேஸ் வந்து இன்னும் 70 days தான் இருக்குது. 71 days வந்து லெஃப்ட். எக்ஸாம்ஸ்க்கு வந்து 146 இருக்குது. ஸோ ஓவரால் 2.37 months தான் இருக்குது நோட்டிஃபிகேஷனுக்கு. இப்போவே நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா இன்னும் less than 3 months தான் இருக்குது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு. எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் 5 months தான் இருக்குது, less than 5 months. ஸோ அதனால் ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. ஸோ அதுக்கப்புறம் Group 1 எக்ஸாம் வந்து 23/6/2026 பிளான் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் வந்து 6/9/2026. மொத்தம் இன்னும் 100 days தான் இருக்குது. 100 days நோட்டிஃபிகேஷனுக்கும் எக்ஸாம்ஸ்க்கு வந்து இன்னும் 6 months இருக்குது. 180 days வந்து இருக்குது. அதே மாதிரி டிப்ளமோ இன் ஐடிஐ லெவல், அதுலேருந்து விதின் 2 weeksக்குள்ளே மறுபடியும் டிப்ளமோ இன் ஐடிஐ லெவலுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. கமென்ஸ்மெண்ட் வந்து 29/2026 ரிலீஸ். எக்ஸாம்ஸ் வந்து கமென்ஸ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மொத்தம் 7 நாள் நடக்குது. ஏன்னா நிறைய போஸ்ட் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சப்ஜெக்ட்ஸும் இருக்கும். அதனால 7 days வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க எக்ஸாம். டேஸ் வந்து இன்னும் 120 days வந்து நோட்டிஃபிகேஷன் லெஃப்ட். 200 days தான் இருக்குது. மொத்தம் 6.47 days தான், 47 months தான் இருக்குது. 6.47 months. Group 2 எக்ஸாம் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது Group 2 அண்ட் Group 4, Group 1 தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா டெக்னிக்கல் எக்ஸாம் வந்து நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் டெக்னிக்கல் எக்ஸாம் உங்களால் எழுத முடியும். ஸோ Group 2 அண்ட் Group 4 இவங்கெல்லாம் வெறும் பேசிக் டிகிரி இருந்தாலே நம்மளால் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். Group 2 வந்து பார்த்தீங்கன்னா 11/8/2026 வந்து ஆகஸ்ட் மந்த் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க நோட்டிஃபிகேஷன். எக்ஸாம் வந்து அக்டோபரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட் வந்து 31/8/2026 14/11/2026 எக்ஸாம்ஸ் கமென்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. Group 4 எக்ஸாம் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 6/10/2026 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. 20/12/2026 வந்து அதுக்கான எக்ஸாம் வந்து கமென்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. மொத்தம் ஓவரால் இன்னும் 9.5 months தான் இருக்குது Group 4 எக்ஸாமுக்கு. 7 monthsக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் போட்டுருவாங்க. எவ்வளோ போஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் இந்த ப்ராசஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அப்ளை பண்ணுவாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும். அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, ரிசல்ட்ஸ் வரும். நீங்கள் எப்போ எக்ஸாம் எழுதி முடிக்கிறீங்களோ அதுலேருந்து 6 months ஆயிரும் ரிசல்ட் வர்றதுக்கு. இப்போ நீங்கள் கேட்கலாம், கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட் இதில் என்னென்ன போஸ்டிங்லாம் இன்க்ளூடட் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அவங்க என்ன பண்ணணும், இதுக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ்க்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேசிக்காக இதில் இருக்கிற எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே என்ன இருக்கும் அப்படின்னா, டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு டெட் எக்ஸாம் இருக்கும். டெட்னா என்னென்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அது இப்போ 2021 அந்த 2021 நியூ கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இமீடியட்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சட்டமன்றத்தில் வந்து ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் வந்து டெஃபினட்டாக நீங்கள் உங்களுக்கு ஒர்க் வேணும் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை வந்து கிளியர் பண்ணால் மட்டும்தான், அது ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷனாக இருக்கும். 40 questions வந்து நீங்கள் கரெக்டாக எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த மெயின் சப்ஜெக்ட் பேப்பரை வந்து
எவாலுவேட்டே பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஆக்டை வந்து பாஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் டெட் எக்ஸாம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஜிஎஸ் அண்ட் ஆப்டிடியூட்னு சொல்லுவாங்க. ஆப்டிடியூட் உங்களுக்கு தெரியும், மேக்ஸு, ரீசனிங் இது எல்லாமே இருக்கிறது தான் ஆப்டிடியூடு. ஜிஎஸ்ங்கிறது ஜென்ரல் நாலேஜ். ஸோ மொத்தமாக ஜென்ரல் ஸ்டடீஸ்னு சொல்லுவோம். மொத்தமாக ஒரு 75 கொஸ்டின்ஸ் இருக்கும் அதில். ஸோ அல்டுகெதர் வந்து ரெண்டுமே சேர்த்து 100 கொஷின்ஸ். ஸோ 150 மார்க்ஸ் வந்து ஓவரால் 100 கொஷின்ஸு. ஒரு கொஷினுக்கு வந்து 1.5 மார்க்ஸ். ஸோ 150 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் 150 மார்க்ஸ் வந்து ஜிஎஸ்க்கு. ஸோ அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் பேப்பர் ஒன்று இருக்கும். சப்ஜெக்ட் பேப்பர் வந்து உங்களோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, நீங்கள் வந்து சிலபஸ் எடுத்திருக்கீங்களோ, என்ன வேக்கண்ட் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் தான் வந்து உங்களோட சப்ஜெக்ட் பேப்பராக இருக்கும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அது வந்து 200 கொஷின்ஸ் இருக்கும். ஓவரால் மார்க் வந்து 300 மார்க்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் பேட்டர்ன். ஸோ நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன போஸ்ட்லாம் இருக்கும், இல்லை டேரெக்டாக நீங்கள் வந்து இதுதான் வந்து ஹோம் வெப்சைட் இருக்கும், இந்த மாதிரி நீங்கள் வந்துக்கலாம். உங்களுக்கு எக்ஸாம் எப்போ எங்கே நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு பார்க்கணுன்னா இங்கே எக்ஸாம் டேஷ்போர்ட்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸாம் டேஷ்போர்டில் என்னென்ன எக்ஸாம்ஸ் வந்து கால்ஃபார் பண்ணியிருக்காங்க, இன்னும் என்ன பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். 2026 ஒரே ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் போட்டிருக்காங்க. ஸோ அதனால மட்டும் தான் இங்கே 2026 இருக்குது. நம்ம இன்னும் 2025 இன்னும் எதுவும் கம்ப்ளீட் ஆகலை, இன்னும் கம்ப்ளீட்டாக முடியல அப்படிங்கிறதுனால 2025 நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் தான் நீங்கள் பார்க்கலாம். இப்போ கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கால்ஃபார் பண்ணியிருந்தாங்க. என்னென்ன அப்டேட்ஸ், நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணாங்க, அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்ன, டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன, ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணது, இங்கே அட்டெண்டம் பண்ணது, எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து ஒரே பேஜில் வந்துடும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செட்டப் கிடையாது. இப்போ டிஆர்பிஎஸ் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் டேஷ்போர்டில் நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் பார்த்துக்கலாம். ஸோ கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ், நான் இன்டர்வியூ போஸ்ட், இன்டர்வியூ போஸ்ட் இதெல்லாம் இன்க்ளூடட் என்னென்ன இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா இங்கே ரெக்ரூட்மெண்ட்டில் சிலபஸ்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் டீட்டெயில் சிலபஸும் இருக்கும், எந்தெந்த போஸ்ட்டுக்கு என்ன சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் உங்களுக்கு நான் இன்டர்வியூ போஸ்ட் சொல்லியிருந்தேன், இங்கே இருக்கும் பாருங்க. கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் டிகிரி ஆர் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி லெவல் நான் இன்டர்வியூ போஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நான் சொன்ன தமிழ் டெட் எக்ஸாம், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும். இது ரெண்டுக்கும் சிலபஸ் வந்து இந்த பிடிஎஃப் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அதை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன ஆஃபீஸர்ஸ்லாம் உள்ளே வருவாங்க இந்த நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்ன ஆஃபீஸர்ஸ்லாம் இதுக்குள்ளே வருவாங்க இந்த நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டா, அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸ்டென்ஷன் போஸ்ட், டிபார்ட்மெண்ட் வந்து அக்ரிகல்ச்சர். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்க்ளூடட் ஆவாங்க. ஆர்கியாலஜிக்கல் ஆஃபீஸர், அப்புறம் ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ட் ஆர் பிளானிங் அசிஸ்டன்ட், அசிஸ்டன்ட் கியூரேட்டர், ஹெல்த் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரி சேஃப்டி அண்ட் ஹெல்த்தில், அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸ். இங்கே வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் மெஜாரிட்டி வந்து என்னென்ன இருப்பாங்க அப்படின்னா, இதுக்கு இன்டர்வியூ கிடையாது, இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், இந்த மாதிரி ஏகப்பட்ட போஸ்ட் இருப்பாங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எல்லாமே ரூரல் டெவலப்மெண்ட், தமிழ்நாடு மார்டைன் போர்ட், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் ஒர்க், சென்னை மெட்ரோபாலிட்டேஷன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்டில் ஏஇஆர் இருப்பாங்க, சிவில் தமிழ்நாடு அர்பன் ஹேபிட்டேட்ஸ் டெவலப்மெண்ட் போர்ட், தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன், ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரமோஷன் கார்பரேஷன், தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன், தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டில் சிவில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில், தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட், வாட்டர் ரிசோர்ஸஸ், பப்ளிக் ஒர்க்ஸ், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட் சிவில்ஸ். அப்புறம் எலக்ட்ரிக்கல் போஸ்ட் தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன், பப்ளிக் ஒர்க்ஸ், எலக்ட்ரிக்கல், இண்டஸ்ட்ரியல்ஸ் அண்ட் காமர்ஸ், மெக்கானிக்கலில் வந்து தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் பவர் டிஸ்ட்ரிபியூஷன், அசிஸ்டன்ட் லைப்ரரியன் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் பப்ளிக் லைப்ரரி, அசிஸ்டன்ட் மேனேஜர் இன் தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட், அசிஸ்டன்ட் மேனேஜர் மைன்ஸ் தமிழ்நாடு மினரல்ஸ் லிமிடெட், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் டிரான்ஸ்லேஷன், அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஹிந்து அண்ட் ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸ், சில்ட்ரன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி கெமிஸ்ட், அப்புறம் பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டியன், அசிஸ்டன்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸர் கிரேட் 2 டூரிசம் டிபார்ட்மெண்ட்டில், கம்யூனிட்டி ஆஃபீஸர், கம்ப்யூட்டர், இந்த மாதிரி ஏகப்பட்ட போஸ்ட் வந்து இருக்கும். ட்ரக் இன்ஸ்பெக்டர் கூட பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட்டு தான் வருவாங்க, நான் இன்டர்வியூ போஸ்ட்டு. எக்ஸிக்யூட்டிவ் சார்ஜஸ், ஃபிலிம் லைப்ரரியன் அக்ரிகல்ச்சர், ஹரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஹரிகல்ச்சரில், ஃபிஷரி. ஸோ இந்த மாதிரி இதில் இருக்கிற இது எல்லாமே நான் இன்டர்வியூஸ் தான். ஸோ மேனேஜர் இன் ஃபினான்ஸ் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன்,
ஆவின் இருக்காங்கல்ல, ஆவின்ல வந்து மேனேஜர் ஃபினான்ஸு, அப்புறம் ஆவின்லேயே மேனேஜர் சிவில் இன்ஜினியரிங் அவங்களுக்கான சப்ஜெக்ட் வந்து இங்கே இருக்கும். டிகிரி லெவலா இல்லை இன்டர்மீடியட்டா இல்லை பிஜி டிகிரியான்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே பிடிஎஃப் இருக்கும். பிடிஎஃப் அட்டாச் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்குள்ளே வரக்கூடியது. ஸோ அதே மாதிரி டிப்ளமோ அண்ட் போஸ்ட் டிப்ளமோ இருக்குல்ல, அங்கே அது ஐடிஐ லெவல் போகுது. அதில் யாரெல்லாம் இங்கே இன்க்ளூட் ஆவாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட். இன்டர்வியூ போஸ்ட்டில் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் ஏஜிஎம் ஃபினான்ஸ், ஏஜிஎம் ப்ராஜெக்ட்ஸ், அசிஸ்டன்ட் மேனேஜர் ப்ராஜெக்ட், அசிஸ்டன்ட் மேனேஜர் அக்கௌண்ட், தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், டிஎன்எஸ்டிசி, எஸ்சிடிசி, இதில் எல்லாமே இருக்கும். சிமெண்ட்ஸ் கார்பரேஷன். ஸோ இது எல்லாமே ரிலேட்டட் டு இது எல்லாமே இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ். ஸோ இந்த டீட்டெயில்ஸில் நீங்கள் வந்து சிலபஸ் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஸோ ரிசல்ட்ஸ் எங்கே செக் பண்ணணும் அப்படின்னா இங்கேயே அதே மாதிரி ரிசல்ட்ஸ் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸாம் டேஷ்போர்ட்லேயே செக் பண்ணிக்கலாம். எப்போ ரிசல்ட்ஸ் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். இங்கே வந்து செலெக்ஷன் ஷெடியூல்னு ஒன்று இருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே இருக்கும் செலெக்ஷன் ஷெடியூலில். ஸோ அங்கே வந்து இங்கே டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க எப்போ வந்து ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன போஸ்ட்டு எப்போ ரிசல்ட்ஸ் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் ஆஃப் ரிலேட்டட் டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸு. ஸோ இது தவிரையும் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படும். ஸோ அதை கமெண்ட்டில் செக்ஷன்ஸில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு கிளாரிட்டி கொடுக்குறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் போடுற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.